ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸில் அஃபிஷியலில் என்னென்ன இடங்கள் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இந்த கேமுக்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபாலோ த்ரூ பண்ணி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ முத்துக்குமரன் வெறும் வாய் பேச்சு மட்டும் இல்லைடா, இண்டிவிஜுவலாக கொடுத்தா நான் நல்லா விளையாடுவேன் அப்படின்ற என்னுடைய கண்ணோட்டத்தை கூட இன்றைக்கி நொறுக்கியிருக்காரு. ஸோ வேறு லெவல் முத்துக்குமரன், சான்ஸே இல்லை. ஸோ இண்டிவிஜுவலாக கேம் கொடுத்தா தான் ஒருத்தனுக்கு பார்த்திங்கன்னா வெறி வருது. அதை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணார். பட் குரூப் டாஸ்கில் முத்துக்குமரன் இன்னும் ஸ்ட்ராட்டஜி நிறையா பிளான் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நிறைய விஷயங்கள் பிரேக் த்ரூ பண்ணிட்டாரு. பட் கடைசியாக அட்லாஸ்ட் கம்பேக் முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கம்பேக் வெறித்தனமாக நீடட் ஆச்சு. அதுவும் முதல் இடத்துல வரணும் அப்படின்றது ரொம்ப குறியாக இருந்தது. அதை முத்துக்குமரன் இன்றைக்கி ஒரு டாஸ்கில் வெற்றி பெற்றிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி 2 டாஸ்க் இல்லை 3 டாஸ்க் நடந்துச்சு. 3 இல்லை 4 கூட சொல்லலாம். சரியா, எல்லாமே பிச்சு பிச்சு ஒருத்தன்ட்ட கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி டாஸ்கில் விளையாண்டுருக்கானுங்க. ரொம்ப கேடுகட்டத்தனமாக இருந்தது. அதாவது டிக்கெட் டு ஃபினாலேயே ஒரு 2 டாஸ்க் தான் என்னமோ இண்டிவிஜுவல் லைட்டை தோறது ஒன்று, அப்புறம் இன்றைக்கி இந்த கம்பை பிடிச்சிட்டு போனாங்களா அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இண்டிவிஜுவல் ஏதோ 1 2 தான் வருது. மிச்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு அவனை கூட அவனை பிடி இவனை பிடின்ற மாதிரிலாம் டாஸ்க்கு என்னத்தை சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரியா, ஸோ ஓப்பன் பண்ண என்ன நடக்குதுன்னா, அந்த ரயானுக்கும் முத்துவுக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷனில் ஒரு ஃபைட்டு. அதாவது நீயும் கூட்டணி சேர்த்து தான் ஆடுற அப்படிங்கிறத ரயான் மறந்துட்டான் போல. முத்துக்குமரன் மட்டும் அக்யூசியேஷன் பண்ணிட்டு இருக்கான். நீ தான் கூட்டணி சேர்த்து ஆடின, நீ தான் கூட்டணி சேர்த்து ஆடின, நீங்களும் அதான் சார் பண்ணீங்க. பட் வீக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். வீக்கான கூட்டணியில் நீங்கள் வின் பண்ணீங்க, அவங்க ஸ்ட்ராங்கான கூட்டணி, அவ்வளோதானே. அதை விட்டு நான் கூட்டணியே போடல, நீ தனியாக விளையாடு, நீ தனியாக விளையாண்டியா அவனை தனியாக விளையாட சொல்கிறல்ல முத்துக்குமரன், நீங்கள் தனியாக விளையாண்டிங்களா, அது தப்பு தானே. அதே மாதிரி முத்துக்குமரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய தவறு அப்படிங்கிறது அந்த அன்எத்திக்கல் சொல்லி ராணுவ மேலே யூஸ் பண்ணார்ல, அதே அன்எத்திக்கல் தான் 5 பேரை சேர்த்து ஆடினது. அதை அவர் ஒத்துக்கவே இல்லை. நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அன்எத்திக்கல் அலையன்ஸ்க்கு தான் சொன்னேன். எனக்கு நீ அன்எத்திக்கல் சொல்கிறது உன்னுடைய புரிதல்ன்றார். உன்னுடைய புரிதல் மட்டும் இல்லை, ரயானோட புரிதல், முத்துக்குமரனுடைய பெரிய தவறும் கூட. அலையன்ஸே வச்சிருக்கக்கூடாது, அப்படி வச்சாலும் ஸ்ட்ராங்கான பீப்புள் கூட வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வாதமும். அது ரொம்ப டாமினண்ட்டாக இருந்தது அப்படிங்கிறது. ஸோ அப்படி பண்ண முத்துக்குமரன் அவன் ஏதாவது ஒரு கேமில் விளையாடுறான், ராணுவ சுற்றில அடிக்கிறான், இதை அடிக்கிறான்னா அது அவனுடைய இஷ்டம். அதுக்கு பார்த்தீங்கன்னா தலையிடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 2 பேருமே அந்த தப்பை ஒற்றுக்கொள்ளவில்லை. ஸோ கடைசியாக ராயன் பார்த்தீங்கன்னா ஓகே நான் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி நான் வார்த்தையை விட்டான் நடுவில். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் டக்கு டக்குன்னு யூஸ் பண்ணிட்டான். பயந்தாரியான்னு சொன்னோடனே அது மஞ்சரிலாம் சொல்லி, அப்புறம் ஜாக்லின் ரயான் சண்டை ப்ரொஜெக்ஷன் ஒரு வார்த்தை சொல்லி அதை பிரச்சனையாக்கி, அதை தீபக்கிட்ட போய் ஜாக்லின் புலம்பி, அப்புறம் தீபக் விடுமா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. ஸோ கடைசியாக ஓரளவுக்கு தாஜா பண்ணி சேர்த்து வச்சுட்டாங்க. சரியா, இதுதான் நடந்துச்சு. சரியா, ஓரளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு தப்புகளை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனநிலை ரயானுக்கும் இல்லை, முத்துக்குமரனுக்கும் இல்லை அப்படிங்கிறது வேதனை அளிக்குது. ஸோ அது ஒரு கடந்து போவோம். சரியா, அடுத்த டிடிஎஃப் டாஸ்க். ஸோ டிடிஎஃப் டாஸ்கில் முதல் டாஸ்க்கு பேச்சு போட்டி. 1 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புராணத்தை பாட வேண்டும், சுய புராணம். அதை பாடும் பொழுது எல்லாரும் பார்த்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு பாடிடுறாங்க. அதில் மஞ்சரி நல்லா பாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறாங்க. ஓட்டிங்கில் மஞ்சரிக்கு 3 பாயிண்ட். அதுவும் எப்படி இந்த பிக் பாஸ் வைக்கிறான் அப்படின்னா, யாருக்கே 3 பாயிண்ட் நீ இழுத்துக்கோன்றான், உறிஞ்சிக்கோ அப்படின்ட்டு. உடனே மஞ்சரி என்ன பண்ணுறாங்க, விசால்கிட்டேருந்து 1, ரயான்கிட்டேருந்து 1. ஸோ யார் எல்லாம் லீடிங்கில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட 1 உறிஞ்சிட்டாங்க. அதை பார்க்கும்போது நமக்கும் வேதனையாக இருந்துடே, அவங்க ஏதோ ஒரு டாஸ்க் வச்சு எடுக்கிறாங்க, அதுலேயும் உருவிடுறாங்களா அப்படின்ற மாதிரி ரயான்ட்ட 1, ராணுவட்ட 1, விஷால்கிட்ட 1 உருவி விட்டாங்க. ஸோ இப்போ அது இறங்கிருச்சா, இதுதான் டிக்கெட் ஃபினால் டாஸ்க் விளங்கிச்சிரா அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்து ஃபோன் கால் டாஸ்க்னு ஒன்று வச்சாங்க. அதுக்கு மேலே ஒரு டாஸ்க்கு, ஃபோனை போய் எடுக்கிறது அப்படிங்கிறது முத்துக்குமரன் போய் தேவையில்லாமல் எடுத்து அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாஸ்க் கப்பு வச்சு பண்ணணும்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு இஷ்யூ, யார் போய் தொட்டான்ட்டு. அதில் ராயன் பார்த்தீங்கன்னா பார்க்காம, முத்துக்குமரன் கரெக்டாக தான் தொட்டார். ராயன் பார்க்காம பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன அவங்க ஆளுங்க அப்படின்ட்டான், அந்த வார்த்தையை விட்டான். உடனே பிடிச்சிட்டாங்க, அந்த வார்த்தை எதுக்கு நீ விட்டா தப்பு தான் அப்படின்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது பேசிக்கிட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் விளையாடும் பொழுது முத்து ரயான் ஹெல்ப்பே கேட்டார். அது மிகப்பெரிய தப்பு முத்து செஞ்சது. ஸோ கொஞ்சம் குரூப் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஆடுறதுல முத்து இன்னும் பின்தங்கி இருக்கார். இண்டிவிஜுவல் பிளே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாடுறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்தில் முத்து அவர்கள் சறுக்குகிறார். சறுக்கிவிட்டு தெரிய அனுப்பிச்சி விட்றான் ராயன், இதுதான் நல்லா வாய்ப்புன்னு சொல்லிட்டு டம்ளர் அடுக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா கை நடுங்கி போயிட்டான். அடுத்து தீபக் எடுக்கிறார் ஃபோனை எடுத்து, நம்ம ராணுவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியை குடிக்க சொல்கிறாங்க. இது 5 லிட்டரு. அவனும் குடிக்கிறான் வாந்தி எடுக்கிறான். முடிஞ்சு போச்சு, டாஸ்க் வின் பண்ணல. அடுத்து சரியா, நம்ம சௌந்தர்யா டாஸ்க்கை எடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இவங்க வந்துருச்சு, நம்ம ஜாக்லின் வந்துச்சு. அவங்க அருண் எடுத்தாங்க.
யாரையாவது ஒருத்தவங்க வெளியேற்றணும் டிடிஎஃப் பாயிண்ட் வச்சு வெளியேற்றணும் போட்டியை. அது 3 பாயிண்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம் அவர்டே. ஸோ இப்போ அருணுக்கு 2 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3 பாயிண்ட் 5 பாயிண்ட் ஆயிரும். அப்போ 5 பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுவார் அருண்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. எல்லாம் வந்து இப்போ போயிட்டாங்க பாருங்கள், 6 ராயன்னா 8 போயிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் 5 பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுறது? அதனால் மூடிட்டு இருங்கடான்னு சொல்லிட்டு வேணான்ட்டாங்க. ஜாக்லின் சொல்லிடுச்சு வேணாம் அப்படின்ட்டுருச்சு. சரி உடனே எல்லாத்தையும் கேட்டு பார்க்குறாங்க, யாருமே ஒத்துக்கல. உடனே ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா -1 பாயிண்ட் ஆகிடுச்சு ஜாக்லின். பாவி நல்லா சேர்த்து வச்சதையும் நீங்கள் கெடுத்து விட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறல. பட் யார் வெளியேறிருக்காங்கன்னா முத்துவும் தீபக்கும் வந்து வெளியேறிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து அந்த டாஸ்க்கே வெளியேற்றிட்டாங்க. ஏன்னா எவனுமே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லை. நீங்கள் எடுக்க, ஏன் நீங்கள் எடுக்க மாட்டீங்களா, நீங்கள் எடுங்க அப்படின்ற பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இந்த நடுவில் தான் இந்த கரேஜ் மேட்ரு வருது. இந்த கரேஜாக நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முத்து வந்து வாய விட்றாப்புல, அது ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி ஒத்துக்க மாட்டாரு. அங்கேயே சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கும். ஆமாண்டா அது உங்களெல்லாம் கூட்ட ஸ்ட்ராட்டஜின்ட்டு. முத்துக்குமரன் அந்த அக்செப்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை அங்கேயே போட்டு உடச்சிடணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு நான் உடைக்கணும், அது ஏன் ஸ்ட்ராட்டஜின்றார். அது சொல்லிடுங்கன்ற. இப்போ ஒரு பொதுவாக ஒரு விஷயம் மறும்பொழுது நீங்கள் அங்கே போய் நான் பண்ணது கரெக்ட்னு வாதாடாமல் ஆமாண்டா என் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னால் வாயை மூட்டு போயிடுவானுங்க. இது முத்துக்குமரன் ஏன் செய்ய மாட்டான்னு தெரியல. இது சிம்பிளான வேலை முடிக்கிறதுக்கு ஒருத்தன் காலி பண்ணுறது, அதே ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். அது முத்துக்குமரன் வந்து இதுமாதிரி நல்லா வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான். அது வந்து பெரிய இஷ்யூ ஆகி அங்கே உள்ளே போய் பேசி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஜாக்லின் மோதி உள்ளே வந்து நீ பேசுகிறது தப்புன்ற மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் இது பண்ணி அதுக்கடுத்து அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணி நான் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. முத்துக்குமரன் லைட்டாக கொஞ்சம் அக்செப்டன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனாலும் அவரை வந்து நீ சொன்னது தப்புங்கிறத அவர் ஏற்றுக்கவே மாட்டார். நான் கரேஜ்னு கரெக்டாக தான் சொன்னேன், என்ன பிரச்சனை, இது எதுக்கு அங்கே போய் லிங்க் பண்ணுறீங்கலாம் காலைல சொன்னது மாதிரி இருந்துச்சுரா, இப்போ ரயானை நான் திருப்பி இது பண்ணணுன்ற மாதிரி சொன்னோடனே ஜாக்லினும் உள்ளே வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை, நீ பண்ணது தப்பு முத்து, சும்மா பேசிகிட்டே இருக்கீங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி காலிலேருந்து அடிச்சு விட்றாங்க. ஸோ முத்து அப்போ தான் வந்து உணர்றாரு, ஐயோ என்னடா போட்டு அடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவருடைய வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிற அந்த ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ சொல்லி முடிஞ்சிருச்சு. அடுத்து சௌந்தர்யா விசாலை கூப்பிட்டு போய் வேறு லெவலில் சாப்பிட வச்சு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் கூட இல்லாமல் வந்தாங்க. விசால் வந்து வெறியேறிட்டார். அவருக்கு கிட்டத்தட்ட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ தராங்க, எப்பா எவ்வளோ தரோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க்கு பவித்ராவுக்கும் ஒரு சண்டை, அதாவது லைட்டாக என்ன மாதிரி சேர்த்துக்க மாட்டீங்க, எல்லாம் நீங்களே இது பண்ணிக்கிறீங்க, எனக்கு கூட மாட்டீங்கன்ட்டு. அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அதனால் நான் பேசலை சரியா. அடுத்து ரயான் வந்து முத்துவை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தான் லைவில். அது கொஞ்சம் அதாவது வேல்யூபிளாக இருந்துச்சு. ஆனால் அவனுடைய தப்பையும் அவன் ஒத்துக்கணும், அதுதான் ஒத்துக்க மாட்டான். அது ஒரு பிரச்சனை இருக்குது, அவன் பண்ணுறது தான் தப்புன்ற மாதிரி அவன் குற்றம் சாட்டிகிட்டு இருக்கான். ஸோ அது கொஞ்சம் மாற்றிருக்கணும் ரயானை பற்றி. அடுத்து இந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பத்தை வச்சு மேலே ஜார் எடுத்து நடந்து வரணும். அதில் டாப் 5 யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து ஃபஸ்ட்டு, செகண்ட் ரயானு, தேர்டு வந்து நம்ம ஜாக்லின், 4th தீபக்கு, 5 பவி. சரியா முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு டாஸ்க் வைக்கிறாங்க. அதாவது யார் யாருக்கெல்லாம் 5 பேருக்கு டின்னர் வேணுமோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. இன்னும் 5 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் நீங்கள் பிரிச்சுக்கோங்க, 0.5 அப்போ நாங்கள் வந்து ஒரு 0.5 ஒன்று தந்துடுறோம் சரியா. 1 பாயிண்ட் எடுத்துக்கோங்க, மொத்தம் 5 பாயிண்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எல்லாம் பிரிச்சிக்கலாம்னு சொன்னோடனே முதல் தீபக் வெளியேறாரு. செப்பா எனக்கு முடியாதுப்பா, தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது, நான் வந்துடுறேன்ட்டு. உடனே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து அவர் வெளியே வந்துடுறாரு சரியா. ஸோ வரிசையாக எல்லாத்துக்கும் ஒன்று கொடுத்துட்றாங்க. தீபக் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கோ கொடுத்துட்டு வர்றாரு. அதே மாதிரி முத்து வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறாரு. அதாவது யார் கொடுக்குறாங்கன்னா பவி, மஞ்சரிக்கு முத்து கொடுக்குறாங்க. விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் கொடுக்குறாரு. ஸோ ராணவுக்கும் ராயனுக்கும் யாருன்னு சொல்லிட்டு கடைசி ராயன் வந்து விட்டு கொடுத்துட்றான். ராணவ் வந்து உள்ளே போயிடுறான் சரியா. சௌந்தர்யா, ரயான், முத்துக்குமரன், அப்புறம் வந்து இவங்க ஜாக்லின், தீபக், இந்த 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள 5 பாயிண்ட் விட்டு கொடுத்துட்டு இவங்களுக்கு 5 பாயிண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ தான் ஆட்டம் வந்து சூடு பிடிக்குது. ஸோ சமதளமாக பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரிங்களா. ஸோ யார் டாப்பில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரயான் 8 பாயிண்டில் டாப். இப்போ அடுத்து 6ல் முத்துக்குமரன் 2வது இடம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் தீபக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடம் 5 பாயிண்ட். அதான் விஷாலும் 3வது இடம் 5 பாயிண்ட்டு சரியா. 2 3 5 3 2 5 ஆமாம் 5 பாயிண்ட்டு. விஷாலும் 5 பாயிண்ட்டு. மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 3ல் இருக்காங்க. இப்போ ராணவெலாம் வந்து 3, அருண் ஒரு 3. ராணவ் வந்து 3 கூட கிடையாது எனக்கு, 2 - 1 1 2 3 தான். 1 தான் 2 தான் ராணவ், அருண் 3. ஸோ இப்போதைக்கு யார் லீடிங்கில் இருக்காங்க, பவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் ஓரளவுக்கு. மஞ்சரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறது 5 ஆகிடுச்சு மஞ்சரிக்கும். ஆமாம் மஞ்சரி 5 கரெக்டு. ஸோ மஞ்சரி வந்து லீடிங்கில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ கடைசி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ராணவ் தான் 2 பாயிண்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லாருமே 2 பாயிண்ட்டை தாண்டி தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ பேலன்ஸ்டாக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெரி குட். இப்போ என்ன ட்விஸ்ட்டு அப்படிங்கிறது தான் அடுத்து நாளைக்கு வர டாஸ்கில் பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். ஓட்டிங் லிஸ்ட் வந்து அஃபிஷியலில் வந்து ராணவ் ஃபஸ்ட்டு, 2வது ஜாக்லின், 3வது தீபக் சரியா. அவ்வளோதான் வந்திருக்கு, இன்னும் அடுத்துக்கடுத்து வரல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரயான் வந்துக்கிட்டே இருக்கான். முந்தி 4வது இடத்துல ரயான் வந்துட்டான். ஜாக்லினை முந்திடுவான் போல தெரியுது சரியா. அப்புறம் அருண் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி
இடத்துக்கு முந்தின ஒரு இடத்துல வந்து இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. 52,000 வாக்குகள். லாஸ்ட் 3 இடத்துல அருண், பவித்ரா, மஞ்சரி. ஸோ யார் எடுக்கிறாங்க டிக்கெட் ஃபினாலே அது வந்து பயங்கரமான ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் இவங்க சேவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான். ஸோ லாஸ்ட் 3 இடங்களில் அருண், பவித்ரா, மஞ்சரி எல்லாருமே டஃப்புங்க. 50,000 லாஸ்ட்டு, ஃபஸ்ட்டு இடம் வந்து 69,000. எப்படி போகுது பாருங்கள் ஓட்ஸு. 50,000 லாஸ்ட் இடம், 69,000 ஃபஸ்ட் இடம் அன்அஃபிஷியலில். என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம். குட் பை.